இந்தியன் கவர்மெண்ட்டும் யூஎஸ் கவர்மெண்ட்டும் இவர் வந்து குளோபல் டெரரிஸ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வேர்ல்ட்ஸ் டாப் 10 மோஸ்ட் வாண்டட் ஃபியூஜிட்டிவ்ஸில் இவர் டாப் 2nd பிளேஸில் இருக்கிறாரு. மிஸ்டர் தாவூத் இப்ராஹிம் தான். தாவூத் இப்ராஹிம்ன்றது விலகி படாராஜன், வர்தாபாய், ஹாஜி மஸ்தான் எல்லாம் தாவூத் இப்ராஹிம் கூட்டணிக்கு எதிர் கூட்டணியாக மாறுது. அப்படியே பிரிகிறாங்க. இதெல்லாம் ஒன்றா தொழில் பண்ணிட்டு இருந்தாலுங்க. எந்த வகையில் பிரிகிறாங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து போட்டு குஜராத் கட்சி வளைகுடா வந்துன்னா ஏறக்குறைய இந்தியாவுக்குள்ளே ஈஸியாக பூந்துடலாம். மிக எளிதாக பூந்துடலாம். அதனால் தாவூத் இப்ராஹிம் கூட்டணி தான் இந்த பம்பாய் குண்டுவெடிப்புக்கு முழு பொறுப்பு. நேவி அதிகாரியுடைய இராணுவ உடையை கொடுத்தாங்க. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்கல்ல. ஆமாம். அப்போ கோர்ட்டில் அவரை செக் பண்ண மாட்டாங்க. துப்பாக்கி கொண்டு போய் கோர்ட்டு கூண்டில் இருக்கும்போதே சுட்டுக் கொள்றான். யார்? தாவூத் இப்ராஹிமை பகைத்து கொண்டால் நீதிமன்ற வளாகத்திலே சுட்டுக் கொல்லப்படுவான். பில்டர்கள் கடத்தப்படுவது, சினிமா கதாநாயகர்கள் கடத்தப்படுவது, சினிமா தயாரிப்பாளர்கள் இவர்களெல்லாம் கடத்தி பல கோடி பணம் வருது. இதை விட பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னா, தாவூத் இப்ராஹிமுடைய பையன் ரெட்ரோலெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய எதிர்வினை நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் எதிர்வினை நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க, குறிப்பாக ரெட்ரோலெக்ஸ்க்கு. இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தான், ஒரு முக்கியமான நபரை பற்றி. இவர் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் யூஎஸ் கவர்மெண்ட்டும் இவர் வந்து குளோபல் டெரரிஸ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி வேர்ல்ட்ஸ் டாப் 10 மோஸ்ட் வாண்டட் ஃபியூஜிட்டிவ்ஸில் இவர் டாப் 2nd பிளேஸில் இருக்கிறாரு. மிஸ்டர் தாவூத் இப்ராஹிம் தான். இவர் வந்து இருக்கிறாரா செத்துட்டாரான்றதே நிறைய பேருக்கு தெரியல சார். இப்போ வரைக்கும் நிறைய ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இவரை வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் சாவடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கான பின்னணிலாம் என்ன? இவர் எப்படி டெரரிஸ்ட் ஆனார் சார்? இல்லை, தாவூத் இப்ராஹிமை மிக எளிதாக அவரை கொலை செய்ய முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் அரசே அவரை பாதுகாக்குது. பாகிஸ்தான் அரசே அவரை பாதுகாக்குது. அரசு விருந்தினரை அரசுக்கு தெரியாமல் எந்த ஒரு சக்தி அங்கே போய் அவரை நீங்கள் கொலை செய்ய முடியாது. அவர் கொலை செய்ய. அப்போ இந்த செய்திகள் பூராமே வதந்தி தான். நீங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய பவர் சென்டர் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் பல நாடுகளில் பல ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஆனால் பாகிஸ்தானுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா, பாகிஸ்தானில் தாவூத் இப்ராஹிம் கொல்லப்பட்டால் அங்கு 3% இந்துக்கள் இருக்கான். 18 கோடி பாகிஸ்தான் மக்கள் தொகை. இந்துக்களுடைய எண்ணிக்கை 3%. இப்போ 18%க்கு 3% 50 லட்சம் பேர் இருக்கான். 50 லட்சம் பேருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இந்துக்கள் பெருவாரியான இந்துக்கள் தாக்கப்படுவான். தாவூத் இப்ராஹிமை இந்தியா கொலை செய்து விட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை நீங்கள் தாவூத் இப்ராஹிமுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினால் அங்கே இருக்க அத்தனை பேருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு முஸ்லீம், அது ஒரு செக்குலரிச நாடு அல்ல, மதச்சார்பற்ற நாடு அல்ல. முஸ்லீம் மத சார்புடைய நாடு. அங்கே முஸ்லீம் சட்டம் தான் நீங்கள் நடைமுறைக்கு இருக்குது. இந்தியாவில் இந்து, கிறிஸ்துவன் இப்படி பல வகையான மக்கள் இருக்காங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அதனால் 2 முறை அஜித் தோவல் கடும் முயற்சி செய்தும் இந்தியாவிலேருந்து உத்தரவு வேண்டாம், விட்டுருங்க. இதுதான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கை கேலிக்குறியாயிரும். இவர் எப்படி இந்த தாதாவா இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தாருன்னா, இவர் ஒரு போலீஸ் அதிகாரியின் மகன். அவங்க அப்பா பேர் இப்ராஹிம் கஸ்கர். முடிதிருத்தும் சமூகத்தை சேர்ந்தவர். சிறுபான்மை மக்களுக்கு வந்து முடிதிருத்தருக்குன்னு ஒரு ஜாதி இருப்பாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவர். பூர்வீகம் மேங்களூர், உடுப்பியிலிருந்து புலம்பெயர்ந்த ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சார்ந்தவர். அவங்க அப்பா நேர்மையான அதிகாரி, அதில் மாற்று கருத்து இல்லை. இவர் வீட்டுக்கு அடங்கா பிள்ளையாக வளர்றாரு தாவூத். வளர்ந்து
அந்த அந்த பகுதியில் ஒரு குட்டி தாதாவாக வலம் வருகிறார். அப்படி வலம் வருகிற பொழுது அந்த லிமிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சில சமூக விரோதிகளை பிடிப்பதற்கு அழிப்பதற்காக இந்த இப்ராஹிம் கஸ்கருடைய மகனான தாவூத் இப்ராஹிமை காவல்துறையை காவல்துறையை பயன்படுத்து ஒரு சமூக விரோத கூட்டம் நிறைய இருக்கும். இல்லீகல், நீங்கள் போதையை விற்கிறவன், ப்ராஸ்டியூஷன் பண்ணுறவன், கடத்தல் பண்ணுறவன், இவர்களில் அந்த குழுவில் இவர்கள் யாரை தாவூத்தை ஊடுருவ விட்டு அவர்களை பற்றி முழு தகவல் எடுக்கிறது. ஏன்னா ஒரு போலீஸ்காரன் பையன், போலீஸ் குடும்பம், இதுதான் இவரை ஒரு தாதாவாக உருவாக்குது. இவன் எது செஞ்சாலும் போலீஸ் பிடிக்காது, இவன் எந்த குற்றம் செஞ்சாலும் போலீஸ் பிடிக்காது. அப்போ கடத்தல்காரனை பற்றி தெரியும், ப்ராஸ்டியூஷன் பண்ணுறவனு தெரியும். அங்கே ப்ராஸ்டியூஷனுங்கிறது ஒரு தேசிய தொழில் மாதிரி பம்பாயில். அப்புறம் போதை விற்கிறவனுக்கு தெரியும், ஹெராயின் விற்கிறவனுக்கு தெரியும், தங்கம் கடத்துறவனுக்கு தெரியும், எல்லா இல்லீகல் அண்டர் கிரவுண்டு அதாவது நிழலுலக தாதாவாக இவன் வளருவதற்கு காவல்துறையே ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். ஆரம்ப புள்ளி. ஏன்னா போலீஸ்காரன் பையன், எல்லா போலீஸ்காரனுக்கும் தெரியும் இப்ராஹிம் கஸ்கருடைய பையன் இப்படி வளர்றாரு. வளர்ந்து வருகிற காலத்தை என்ன பண்ணுறாரு, நம்மளே சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு பணம் வேணும், சொந்தமாக பணம் வேணும், தொழில் பண்ணுறதுக்கு பணம், கடத்தல் பண்ணுறதுக்கு பணம் வேணும். அப்போ ஒரு கும்பலை சேர்த்திட்டு ஒரு தனியார் பணத்தை கொள்ளையடிப்பதற்காக திட்டமிடுறாங்க. ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா அந்த காலத்தில் கொள்ளை அடிச்சிட்றாங்க. கொள்ளை அடிக்கப்பட்டது பார்த்தா அது வங்கி பணம். அதில் முதல்ல என்ன நினைக்கிறாங்க, ஒரு தனியார் பணம்னு நினைக்கிறாங்க. தனியார் பணம் ரெகுலராக போகுது, இதை அடிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சி அடிச்சிட்றாங்க. அடிச்சுட்டு பார்த்தா அது யாருடைய பணம், அரசு பணம். அப்போ தேடப்படுகிற குற்றவாளியாக யாருன்னு கேட்டிங்கன்னா தாவூத் இப்ராஹிம். அப்போது நீங்கள் தந்தையே மகனை தண்டிக்கிறார். எங்கள் சட்டத்துக்கு முன்னாடி அப்பாவே கூட்டி மகனை தண்டிக்கிறாரு. இதுதான் அவர் முதல் சிறைக்கு போவது. சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு முழு நேர தொழிலாக மாறிவிடுகிறது. எது, கடத்தல், போதை வஸ்து, அடிதடி, கொலை, எல்லாம் முழு நேர தொழிலாக மாறி போகுது. இதுதான். அப்போ அந்த காலத்தில் வர்தாபாய் பீக்காக இருக்கார், அதே மாதிரி ஹாஜி மஸ்தான் பீக்காக இருக்கார். ரெண்டு பேருடைய சிசினா வளருகிற போது அங்கே இந்து முஸ்லீம் தாதா குழுக்குள்ளேயே கடத்தல்காரர்களுக்குள்ளேயே இந்து முஸ்லீம்னு பிரிவினை வருது. அப்போது தாவூத் இப்ராஹிம், அபு சலீம் இவர்களெல்லாம் முஸ்லீம் கடத்தல்காரர்களாக மாறுறாங்க. அப்போ ஹாஜி மஸ்தான், அபு சலீம், தாவூத் இப்ராஹிம் எல்லாம் இந்து கடத்தல் வர்தாபாய், படாராஜன், சோட்டாராஜன், இந்த கும்பல்லாம் இந்து கடத்தல்காரர்கள். இந்து கடத்தல்காரர்கள் சிவசேனா சப்போர்ட் பண்ணுது. சிவசேனா பின்னணியில் இருக்காங்க. அப்போ இவர்கள் தனித்து விடப்படுறாங்க. யார், தாவூத் இப்ராஹிம் கூட்டம். இதுக்கு நடுவில் ஹாஜி மஸ்தானை பொறுத்தவரை ஹாஜி மஸ்தான் கடத்தல்காரன் தான், போதை வசதி செய்ய மாட்டார், தேச விரோத செயல் செய்ய மாட்டார். யார், ஹாஜி மஸ்தான். முஸ்லீமாக இருந்தாலும் போதை கடத்தல் இல்லை, விபச்சாரம் இல்லை, தேச துரோக செயல் செய்கிறதில்லை. ஏன்னா இந்த இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிறாரு. யார், ஹாஜி மஸ்தான். ஆனால் தாவூத் இப்ராஹிமை பொறுத்த வரைக்கும் இந்த எதுவுமே அளவீடு இல்லை. இந்தியா விட்டு போனாலும் பரவாயில்ல, இப்போ போதை வஸ்து, தேச துரோக செயல் எல்லாமே மிக சாதாரணம். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, படாராஜன், மலையாளி எல்லாமே அந்த குட்டி தாதாவாக வர்றாங்க. அப்போ அப்துல் குஞ்சு முஸ்லீம், படாராஜன் இந்து, ரெண்டு பேருமே கேரளா மலையாளி. பெரிய ராஜா அப்துல் குஞ்சு ரெண்டு பேருமே கேரளா. ஒருவர் மலையாளி, ரெண்டு பேர் மலையாளி, ஒருவர் முஸ்லீம், ஒருவர் இந்து. ஆமாம், இந்த கூட்டணி தான் நீங்கள் தாவூத் இப்ராஹிமாக இருந்தாலும் சரி, வர்தாபாயாக இருந்தாலும் சரி, இவர்கள் தான் அடுத்த ரவுண்டு நிழலுலக தாதாக்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க கட்டளையை நிறைவேற்றுகிற ஆட்கள். இதில் என்ன நடந்ததுன்னா, படாராஜனுக்கு அப்துல் குஞ்சுக்குமே ஒரு பெண் விஷயத்தை சண்டை பிரிஞ்சிடுறாங்க. அப்போது
அப்துல் குஞ்சு படாராஜனால் கொல்லப்படுகிறார். கொலை கொலை செஞ்ச பிறகு இந்த கும்பல் நீங்கள் அப்படியே வரதாபாய் கிட்ட செட்டில் ஆயிடுது. வரதாபாய்கிட்ட இருந்த பிறகு நீங்கள் செம்பூரில் திலக்கு நகரில் அடிதடி தேச விரோத வழக்கு இப்படி நிறையா வழக்கு வருது. அப்போ தாவூத் ஆட்கள் தான் காப்பாற்றுறாங்க. யாரை? இந்த படாராஜன் வளர்ந்து வர்றாரு. இப்படி வளர்ந்து வர்ற போது அதாவது ட்ரக்ஸை தவிர எதுவும் கடத்தக்கூடாது. இதுதான் வரதாபாயுடைய கொள்கை. ட்ரக்ஸை கடத்தக்கூடாது. அதே போல் தேச விரோத செயல் செய்யக்கூடாது. எங்கூட சேர்ந்துட்டு அப்போது இந்த கூட்டணி பெரிய கூட்டணியாக மாறுது. தாவூத் இப்ராஹிமிலிருந்து விலகி படாராஜன், வரதாபாய், ஹாஜி மஸ்தான் எல்லாம் தாவூத் இப்ராஹிம் கூட்டணிக்கு எதிர் கூட்டணியாக மாறுது. அப்படியே பிரிகிறாங்க. இதெல்லாம் ஒன்றா தொழில் பண்ணிட்டு இருந்தாலுங்க. எந்த வகையில் பிரிகிறாங்கன்னா, ட்ரக்ஸ் பண்ணக்கூடாது, போதை ஐட்டம் ஹெராயின் பண்ணக்கூடாது. ரெண்டாவது தேச விரோத செயல் செய்யக்கூடாது. கடத்தல் பண்ணிக்கலாம், தங்கம் கடத்தலாம், வைரம் கடத்தலாம், எலக்ட்ரானிக்ஸ் கடத்தலாம். எதில் கடத்துறதுன்னா வரதாபாயெலாம் ஆம்புலன்ஸே கடத்துவார். ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் சேரலில் போக எவனும் நிறுத்த மாட்டான். உயிருக்கு போராடிட்டு வண்டி போகுதுன்னு அது உள்ளே போகிற என்ன இருக்கும்? கடத்தல், தங்கம் இருக்கும். இதுதான் வரதாபாய் சிஸ்டம். அப்போ வரதாபாயை பொறுத்தவரை வரதாபாய் பம்பாயில் முடிசூடா மன்னனாக இருக்கார். அந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தாவூத் இப்ராஹிம் முஸ்லீம் பின்னணியில் வளர்றாரு. ஆனால் எல்லாருக்குமே கடத்தல் எங்கேருந்து நடக்குன்னா அரபு நாடுகள் தான் நடக்கும். குவைத், துபாய் தான். அங்கே வந்து டேக்ஸ் ஃப்ரீ, எதை வேணாலும் இம்போர்ட் பண்ணலாம், வரியே இல்லை. அப்போ அங்கேருந்து பம்பாய் கடலில் கடத்துவது என்பது சாதாரணம். இந்த கூட்டணி முஸ்லீம் கூட்டணி, இந்த கூட்டணி இந்து கூட்டணி, இப்படி இந்த ரெண்டு கூட்டணி வளருது. இப்படி வளர்கிற காலத்தில் நீங்கள் தாவூத் இப்ராஹிமுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சட்டவிரோதமாக ஆட்கள் பூரா நிறைய சேரலாம். எல்லாமே சட்டவிரோதம் தான், தேச விரோத கூட்டம் சேருது. தாவூத் இப்ராஹிம் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது வரதாபாய் 1991 மரணம் அடைகிறாரு. அப்போது பம்பாயை பொறுத்த வரைக்கும் டைகர் மேமன் தாவூத் கூட்டணி தான். 1993 பம்பாய் பல இடங்களில் குண்டுவெடிப்பு. ஏன் இந்த குண்டுவெடிப்புன்னு கேட்டிங்கன்னா, பம்பாயை முடக்கிட்டோம்னா இந்தியாவை முடக்கிடலான்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ISIS உளவு அமைப்பு டைகர் மேமன் தாவூத் இப்ராஹிமை கைகள் எடுக்குது. இங்கே தான் தேச துரோகம் வருது. ஆனால் இந்த வேலையை வரதாபாய் ஹாஜி மஸ்தான் கூட்டணி செய்யலை. அவங்களுக்கு முதல் கொள்கை என்ன? தேச துரோகம். ட்ரக்ஸ் பண்ணக்கூடாது, தேச துரோகம் பண்ணக்கூடாது. இந்த குரூப் என்ன பண்ணுது? அதுதான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வரதாபாய் 91 இறக்குறாரு, 90 இறக்குறாரு. 93 பாப்லாஸ். வரதாபாய் இருந்து தான் இது வரதாபாய் இதை ஸ்மெல் பண்ணி அரசுக்கு சொல்லியிருப்பார். அவரே தடுத்து நிறுத்தியிருப்பார். அப்போது இந்த தாவூத் இப்ராஹிம் கும்பலை அப்படியே பாகிஸ்தான் தூக்கிடுது. பாகிஸ்தான் தூக்கிய பிறகு இந்த கடத்தல் கும்பல் முழுக்க பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுக்கு போயிடுறாங்க. நீங்கள் பாகிஸ்தான் இந்தியா பார்டர், நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து போட்டு குஜராத் கட்சி வளைகுடா வந்ததுன்னா ஏறக்குறைய இந்தியாவுக்குள்ளே ஈஸியாக பூந்துடலாம். மிக எளிதாக பூந்துடலாம். அதனால் தாவூத் இப்ராஹிம் கூட்டணி தான் இந்த பம்பாய் குண்டு வெடிப்புக்கு முழு பொறுப்பு. அப்போ தாவூத் இப்ராஹிமை பொறுத்த வரைக்கும் தாவூத் இப்ராஹிமுக்கு இந்தியா விட்டு வெளியேறுவது என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் வரதாபாயை பொறுத்த வரைக்கும் வரதாபாயாக இருக்கட்டும், ஹாஜி மஸ்தானாக இருக்கட்டும், இந்தியாவை விட்டு வெளியேறுவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த தாவூத் இப்ராஹிம் வந்துட்டு அல்கொய்தாவோட லீடர் ஒசாமா பின்லேடன் கூட கனெக்ஷன் இருக்கிறதா சொல்கிறாங்களே சார், அது உண்மையா சார்? இல்லை, அவங்களுக்கு பாகிஸ்தான் அரசு சப்போர்ட் பண்ணுது. பாகிஸ்தான் அரசு விருந்தாளியாக இருக்கார். யார்? தாவூத் இப்ராஹிம். பாகிஸ்தான் அரசு பின்லேடனை ஆதரித்தா இவர் ஆதரிப்பார். பாகிஸ்தான் அரசை எதிர்த்தால் அவர் எதிர்ப்பார். இதுதான் பாலிசியை தவிர நீங்கள் அவருக்கு ஒரு தேச விடுதலையோ
இன விடுதலையோ ஒரு நாட்டுக்காக சண்டை பிடிப்பதோ அது தாவூத் இப்ராஹிம் கொள்கை இல்லை. தாவூத் இப்ராஹிமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கடத்தல்காரன், இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்கில் கடத்தல்காரன், பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது, பல நாடுகளில் 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்குது. ஆனால் அவருடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது, கோடி 1000 கோடி 2000 கோடி பணம் சம்பாதிப்பது. இதை தாண்டி அவருக்கு எந்த கொள்கையும் கிடையாது இல்லை. அப்போ தாவூத் இப்ராஹிமை பொறுத்தவரை தாவூத் இப்ராஹிமுடைய எல்லா நடவடிக்கைகளும் பாகிஸ்தான் அரசுக்கு தெரியும். பாகிஸ்தான் அரசுக்கு தெரியும். ஒரு முறை கராச்சியிலேருந்து கிளம்பி அவர் சிங்கப்பூர் போகிறார் தாவூத் இப்ராஹிம். வழியில் மறித்து அவரை எங்கே இறக்கலாங்கிறாங்க. அஜித் தோவல் தான் சொல்கிறாரு, வேண்டாம், அவரை தொந்தரவு பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்படி தான் பல முறை தாவூத் இப்ராஹிம் தப்ப வைக்கப்படுகிறார். அப்போது தாவூத் இப்ராஹிமை பாகிஸ்தான் குடிமகனாகவே அந்த அரசு அங்கீகரித்து வச்சுருக்கு. அவருடைய நெட்வொர்க்கு உலகம் பூரா இருக்குது. நீங்கள் ஒரு 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 தாவூத் இப்ராஹிமை காட்டி கொடுத்துட்டான், ஆனால் அவனை கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு சுடணும். அப்போ நரேந்திர கபாலி அப்படின்னு ஒரு கூலிப்படைய தாவூத் இப்ராஹிம் செட் பண்ணுறாங்க. அவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு நேவி அதிகாரியுடைய இராணுவ உடையை கொடுத்தாங்க. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்கல்ல, ஆமாம். அப்போ கோர்ட்டில் அவரை செக் பண்ண மாட்டாங்க. துப்பாக்கி கொண்டு போய் கோர்ட்டு கூண்டில் இருக்கும்போதே சுட்டுக் கொள்றான். யார்? தாவூத் இப்ராஹிமை பகைத்து கொண்டால் நீதிமன்ற வளாகத்திலே சுட்டுக் கொல்லப்படுவான். இதுதான் தாவூத் இப்ராஹிமுடைய அரசியல் டாக்டிக்ஸ். அதாவது பம்பாயில் பில்டர், ஹிந்தி திரையுலகம் எல்லாம் தாவூத் இப்ராஹிம் கேட்டால் கப்பம் கொடுக்கணும், இல்லைன்னா அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனையை எவன் சொல்கிறானே தெரியாது. ஆனால் வர்தாபாயை பொறுத்த வரைக்கும், வர்தாபாய் ஹாஜி மஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மிரட்டல், உருட்டல், பழிவாங்குதல், கொள்ளையடிப்புதல் இதெல்லாம் இல்லை. ஏன்னா தாவூத் இப்ராஹிம் கும்பல் ஒரு சினிமாக்காரன் 1 கோடி கேட்டால் கொடுத்து விட்ருவான், ஒரு பில்டர்கிட்ட 1 கோடி கேட்டால் கொடுத்து விட்ருவான். ஆனால் வர்தாபாய் கும்பல், ஹாஜி மஸ்தான் கும்பல் கடத்தலோடு சரி, யார்கிட்டையும் கொள்ளையடிப்பது. இதுதான் நீங்கள் ஹாஜி மஸ்தானுக்கும் தாவூத் இப்ராஹிமுக்குமான சண்டை. அதாவது ஷோட்டா சைகிள்னு ஒருத்தர் இருந்தார், வர்தாபாய்க்கு வேண்டியவர். அபு சலீம், டேவிட் பரதேசி எல்லாம் வர்தாபாய் விட்டுருக்காங்க. இருந்து வர்தாபாய்க்கு பின்னாடி அப்படியே தாவூத் கூட்டணியில் சேர்ந்துடுறாங்க. என்ன வேலை? நீங்கள் கடத்தல் தான், முழுக்க கடத்தல் தான். ஆமாம். அதாவது வர்தாபாய் ஹாஜி மஸ்தான் சிவசேனை பின்னணி, தாவூத் இப்ராஹிமுக்கு முழுக்க பாகிஸ்தான் பின்னணி. அப்போ இதில் நேபாளத்தில் போய் ஒளிஞ்சு கொஞ்ச நாள் இருக்கார் தாவூத், பர்மாவில் ஒளிஞ்சிருக்காரு. அதன் பிறகு அவரால் முழுக்க தேச விரோத செயலியே தன்னுடைய வரக்கூடிய பணத்தை அதிலே செலவு. இந்திய அந்த சிண்டிகேட்டுக்கு ஒரு பேர் கூட இருந்ததுல்ல சார், டி கம்பெனின்ட்டு. அதான் டி கம்பெனினா தாவூத் கம்பெனி. சிண்டிகேட் இல்லை, அது முழுக்க தாவூத்துடைய கூட்டாளிகள் தான். ஓகே. தாவூத் துபாயில் இருந்தோ, குவைத்தில் இருந்தோ, பாகிஸ்தானில் இருந்தோ இடுகிற கட்டளையை செய்கிற ஆட்கள், இதான் தாவூத் கம்பெனி. அதான் டி கம்பெனி. இவங்களுக்கு என்ன தொழில்? சட்டவிரோத செயல் தான். நீங்கள் பம்பாய் ஐரோப்பாவுடைய கேட், ஐரோப்பாவிலேருந்து வர கப்பல் பூரா எங்கே இறங்கும்? பம்பாயில் தான் இறங்கும். அப்போ பம்பாயில் தான் எல்லா நாட்டு கப்பல்களும் இறங்குற இடத்துல தான் கடத்தலும் நடக்கும். இப்போ தங்கங்க வைரம், வைடூரியம் எல்லாம் இப்போ மிக சாதாரணமாகி போச்சு. நீங்கள் ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி நீங்கள் பாதி விலை தான், வரி இல்லை, டேக்ஸ் இல்லை. இப்போ எல்லாமே இப்போ குளோபல் சீசன் ஆகிட்டான். தாராளமயமாக யார் வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்போ நீங்கள் தாராளமயிலாக ஆக்கலை. அப்போது எலக்ட்ரானிக் பொருள்களுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட். அப்போது கடத்தல் வர்ற பொருள்கள் தான் இந்த ரேடியோ, டேப் ரெக்கார்டரு, ஓவனு, எலக்ட்ரானிக் பொருட்கள் பூராமே அப்போ ஐரோப்பாவில் இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இது மட்டும்தான் இவர்களுடைய கடத்தல் கூட்டணி. இந்த கூட்டணி எப்போ தேசவிரோத கூட்டணியாக மாறுதுன்னா, நீங்கள் இந்து முஸ்லீமாக பிரிந்த பிறகு இந்த கூட்டணி பாகிஸ்தானுக்கு ஆதரவான கூட்டணி, இந்தியாவுக்கு எதிரான கூட்டணி. இதுதான் பம்பாயில் குண்டுபிடிப்பு.
பம்பாயை குண்டு வெடிக்கப்பட்ட பிறகு தாவூத் இப்ராஹிம் எங்கே தப்பி போகிறாரு? நீங்கள் இப்போ பத்திரமா பாதுகாப்பாக டெல்லி போய் பம்பாய் டு டெல்லியிலிருந்து நீங்கள் போய் துபாயில் இறங்குறாரு. இந்திய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து தான் போகிறார். போன பிறகு பம்பாயிலிருந்து இங்கே ஆப்ரேட் பண்ணுறாரு. எங்கேருந்து? பம்பாயிலிருந்து. பம்பாயில் இருக்கிறவர்களே துபாயிலிருந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் இப்போ டி கம்பெனியுடைய கட்டளைகளை செய்வதற்கு நிறைய ஆட்கள் எங்கே இருக்காங்க? பம்பாயில் இருக்காங்க. பில்டர்கள் கடத்தப்படுவது, சினிமா கதாநாயகர் கடத்தப்படுவது, சினிமா தயாரிப்பாளர்கள் இவர்கள்லாம் கடத்தி பல கோடி பணம் வருது. இதை விட பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னா, தாவூத் இப்ராஹிமுடைய பையன் ஒரு மதரசால மிக சாதாரண வாழ்க்கை வாழ்கிறோம். அப்பாவுடைய சொத்தை எனக்கு வேண்டாம், அப்பனுடைய சொத்தை எனக்கு வேண்டாம், மிக சாதாரண 10 ரூமில் நீங்கள் ஓதி கொடுப்பாங்கல்ல பள்ளிவாசலில், ஒரு குழந்தை குட்டியோட மிக எளிய வாழ்க்கை வாழ்கிறான். எனக்கு இந்த காசே வேண்டாம், இந்த பாவப்பட்ட காசு. தாவூத் இப்ராஹிமுடைய பையன் ஒரு கராச்சியில் ஒரு பள்ளிவாசலில் மிக சாதாரணமாக எளிய வாழ்க்கை வாழ்கிறான். அப்போ இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கிரைம், அமெரிக்காவும் சர்வதேச போலீஸுகளும் தேடப்படுகிற குற்றவாளி. இதுதான் நீங்கள் வாழ்க்கை. பல ஆயிரம் சொகுசு கப்பல் ஹாலிவுட் நடிகைகள்லாம் அங்கே போய் தாவூத்துடைய விருந்தினராக அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு வர்றாங்க. ஆனால் தாவூத் இப்ராஹிமுடைய மகன் எளிமையான ஒரு பள்ளிவாசலில் 10 ரூமில் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். ஆக தாவூத் இப்ராஹிம் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதியாக தீவிரவாதியாக உருவாக இடம் பம்பாய் தான். ஏன்னா பம்பாய் அண்டர் நிழல் உலக தாதாக்கள் இல்லாத பம்பாயே இல்லை. பம்பாய்னா எல்லாம் அண்டர் கிரவுண்ட் தாதா கட்டுப்பாட்டில் தான் பம்பாயே இருக்கு. சிவசேனா வளர்ச்சிக்கு பிறகு தான் அது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படுகிறது. காங்கிரஸில் அந்துலேன்னு ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் இருந்தார். அவரை ஆர்எஸ்எஸ் ஆட்கள் பூரா போட்டு அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணி சிறையில் பிடிச்சி போட்டு அழித்து ஒழிச்சாங்க. அதற்கு பிறகு தான் நீங்கள் முழுக்க பம்பாய் ஒரு கிரிமினல் அண்டர் கிரவுண்டு தாதாக்களுடைய அதிகார மையமாக மாறி போச்சு. ஏன்னா சிவசேனா வளர இந்து வன்முறை பயங்கரவாதம் வளருது. முஸ்லீம் பயங்கரவாதம் இந்த பக்கம், இந்து பயங்கரவாதம் அந்த பக்கம், முஸ்லீம் கூட்டணி இந்த பக்கம் இந்து கூட்டணி. 2 பேர் ரத்தம் சிந்த நீங்கள் தாதாக்கள் போகிற இந்த பக்கம் சேரலாம், அந்த பக்கம் சேரலாம். இதுதான் பம்பாயினுடைய ரத்த வரலாறு, தாவூத் இப்ராஹிமுடைய வரலாறு. ஆக்சுவலி தாவூத் இப்ராஹிம் அவர்களுடைய வேலையாட்களே அவரை கொலை செஞ்சதா அட்டெம்ப்ட் பண்ணுறதா சொல்கிறாங்களே சார், அது உண்மையா சார்? இல்லை, அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா தாவூத் இப்ராஹிமை பொறுத்த வரைக்கும் வருஷம் பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு பெரிய கடத்தல் நெட்வொர்க் வச்சுருக்கான். அங்கே இருக்கக்கூடியவெல்லாம் பணத்துக்கு விலை போகவே மாட்டோம். தாவூத் இப்ராஹிம் இருந்தால் தான் இந்த கடத்தல் நெட்வொர்க் நடக்கும். நீங்கள் இப்போ அஜித் தோவில் ஒரு 100 கோடி ரூபா தரேன்னு சொன்னால் கூட அந்த 100 கோடி ரூபாயை தாவூத் இப்ராஹிமே கொடுப்பான். தாவூத் இப்ராஹிமே கொடுப்பார். 100 அவனுக்கு பல உல்லாச கப்பல்கள், உல்லாச விமானங்கள், உல்லாச விடுதிகள், வீட பல 100 ஏக்கராவில் பெரிய பண்ணை வீடுகள். அங்கே இருக்கிற போல தாவூத் இப்ராஹிம் தான். அவனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பின்லாடனை காட்டி கொடுத்தானா பின்லாடன் காட்டுக்குள்ளே ஒழிஞ்சது தான், பெரிய வசதி வாய்ப்பு இல்லை. ஆனால் தாவூத் இப்ராஹிம் இருக்கக்கூடிய எல்லாருமே பிரபலமான கடத்தல்காரன், எல்லாருமே வசதியாக இருப்பான், எல்லாருமே BMW கார் வச்சுருப்பான், பெரிய கேங்ஸ்டர். அப்போ இந்த கேங்ஸ்டர் சீஃப் இல்லைன்னா கேங்ஸ்டர் இருக்க முடியாது. அதனால் இது ஒரு வதந்தியாக இருக்கலாமே தவிர 100% பொய் தான். அவனை நெருங்கக்கூடிய ஆட்கள் கம்மி, பக்கத்திலே போக முடியாது. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் 1000 கோடி 500 கோடி சொத்துக்களோடு இருப்பான். அவனை போய் 100 கோடி கொடுத்து வேலை பேச முடியாது. யாரை வேலை பேச முடியும்? ஒன்றுமே இல்லை, அவனை வேலை பேசலாம். எல்லோரும் விமானத்தில் போவான், எல்லாம் கப்பலில் போவான், எல்லாம் நடிகளோடு டான்ஸ் ஆடுவான், எல்லாம் ஷாம்பைன் குடிப்பான், எல்லாம் ஐரோப்பாவுக்கு போவான் வருவான். அவனை போய் நீங்கள் வேலை பேச முடியாது. 1000 கோடி 2000 கோடி கொடுத்து வேலை பேச முடியுமா? அரசு எவ்வளோ கொடுக்க முடியும்? ஒரு 50 கோடி ரூபா கொடுப்பேன், 5 கோடி ரூபா கொடுப்பேன். அங்கே இருக்கிறவனே நீங்கள் ஒவ்வொருத்தர் 100 கோடி 200 கோடி 500 கோடி சொத்து வச்சுருப்பான். தாவூத்தை கொள்ளுவதினால் இன்னொருத்தர் தாவூத் ஆயிட முடியுமா? முடியாது. இவன் தான் கொள்ளுடைய ஆகிறானா எல்லாம் அவனை போட்டுருவான். அதனால் இது அவனை கொள்வதற்காக முயற்சி, அது நடக்கலை, இப்படி ஒரு வதந்தி. இதே மாதிரி தாவூத் இப்ராஹிம் வந்துட்டு பாலிவுட்டில் பெரிய பெரிய நடிகர்களோடலாம் கனெக்ஷன் இருக்கிறதாவும் அவருடைய
அவருடைய பிஸ்னஸை வைடர் ஆக்கிறதா பேசிட்டு இருக்காங்களே சார், அது உண்மையா சார்? இது சில அதாவது வந்துருக்கு. அவனுக்கு கடத்திலேயே பல ஆயிரம் கோடி வருது. பல ஆயிரம் கோடி. நீங்கள் முதல்ல வந்து பிட் பாக்கெட் அடிச்சிட்டு இருந்தான், அப்புறம் பிட் பாக்கெட் அடிக்கிறவங்ககிட்ட பிட் பாக்கெட் அடிப்பான். அது சரியா? நீங்கள் அதாவது முதல்ல பப்ளிக் மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறது, அப்புறம் கொள்ளையடிக்கிறானல்ல அவங்கள்ட்ட கொள்ளையடிக்கிறது, இப்படி வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் தாதா. பல ஆயிரம் கோடி வருது. கடலில் வருது, விமானத்தில் வருது, தங்கம் கடத்துகிறான். இப்படி இருக்கிறவன் போய் நீங்கள் ப்ரொடியூசர் எவ்வளோ கொடுப்பான்? பம்பாய் ப்ரொடியூசர் எவ்வளோ கொடுப்பான்? ஒரு 100 கோடி ரூபாய் படம் எடுப்பான். எவ்வளோ கொடுப்பான்? ஒரு 5 கோடி ரூபா கொடுப்பானா? அவனுக்கு 5 கோடியில் ஒரு பொருட்டே அல்ல. உன் படத்தில் யார் நடிகையோ அவன் என்கிட்ட வந்து டான்ஸ் ஆடணும். இதுதான் டீலிங். நீ பல நாள் நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்க அந்த கடத்தல்காரெல்லாம் சேர்ந்து துபாயில் ஒரு விழா எடுப்பான், ஒரு வாரம். ஹாலிவுட் பாலிவுட் உலகத்தில் இருக்கிற நடிகைகள் பூரா அங்கே டான்ஸ் ஆடுவாங்க. அங்கே ஒரு விழா நடக்கும். அவனுக்கு அதான் சந்தோஷம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து கலைஞ்சி எல்லாம் போயிடுவான். அதனால் திரைப்பட நடிகைகளை கடத்தி காசு வாங்க நிலைமையில அவன் தாண்டிட்டான். சொந்தமாக பல கப்பல் இருக்குது, சொந்தமாக பல விமானம் இருக்குது. இது திருப்பி போய் அவங்க காருக்கு மோட்டார் சைக்கிளுக்கு போவானா? அது வாய்ப்பில்லை. ஆக அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் தாதானால குறைஞ்சது பல ஆயிரம் கோடி இருக்கிறவனை தான் இன்டர்நேஷ்னல் தாதாவை சொல்லுவான். நம்ம வீதியில் பிட் பாக்கெட் அடிச்சுட்டு 100 ரூபா மாமூல் வாங்குறவனெல்லாம் இன்டர்நேஷ்னல் தாதாவை சிஐ அனௌன்ஸ் பண்ண மாட்டான். டீ கடையில் போய் மாமூல் வாங்குறவனெல்லாம் போய் இன்டர்நேஷ்னல் தாதாவை சொல்லுவானா? வடிவேல் கதையாயிடும். அதனால் தாவூத் இப்ராஹிமை பொறுத்த ஒரு வருடத்திற்கு பல ஆயிரம் கோடி சட்டத்துக்கு புறம்பாக வந்து சேருகிற நபராக இருக்கக்கூடியவன் தாவூத் இப்ராஹிம். பாஜக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக தாவூத் இப்ராஹிமை பிடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன காரணம் சார் இன்னும் அவரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு? முடியல. பிடிப்பது என்பது பாஜகவுடைய கொள்கை, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. ஒரு முஸ்லீம் தீவிரவாதி பம்பாய் சீரழிச்சிட்டு போயிட்டான், அவனை சட்டத்தின் மூலம் நிறுத்துவது என்பது பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. ஆனால் அது சாத்தியம் இல்லை. ஏன்? பாகிஸ்தான் அரசு எங்கேயோ ஒரு மூலையில் ஒளிஞ்சிருக்கல. பாகிஸ்தான் அரசு விருந்தினராக இருக்கான். பாகிஸ்தான் கிரிக்கெட் கேப்டனுடைய மகனை தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணியிருக்கான். ஓகே. பாகிஸ்தானில் ஒரு கிரிக்கெட் கேப்டன் பெரிய. அப்போ அவன் எத்தனை ஆயிரம் கோடிக்கு வச்சுருப்பான். அவனுக்கு அவனுடைய தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கான். அப்போ இது அரசுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போது பிஜேபி அரசுடைய நோக்கம், கொள்கை பம்பாயை சீரழிச்சவனை பிடிச்சி கொண்டு சட்டத்தை நிறுத்தணும்னு. ஆனால் பாகிஸ்தான் அரசே அவனுக்கு பின்னணியில் இருக்கு. பின்லாடனுக்கு பின்னாடி பாகிஸ்தான் அரசே இருந்தது. அதனால தான் அமெரிக்கா வந்து பிடிச்சான், சுட்டு கொண்டான். பாகிஸ்தான் அரசு பிடிக்கல. இதற்காக பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்க அமெரிக்கா, பல ஆயிரம் கோடி. அதே நிலைமை தான் இந்தியா பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணது. தாவூத் இப்ராஹிமை நெருங்க முடியவில்லை. காரணம் பாகிஸ்தான் அரசாங்கமே அவனுக்கு பின்னணியில் இருந்து இயங்குகிறது. மிக்க நன்றி சார். தாவூத் இப்ராஹிமை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் ரெட்ரோலெக்ஸன் டீம் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.